வணக்கம் நண்பர்களே. தாவேக தலைவர் விஜயினுடைய மகன் ஒரு படம் தயாரித்திருக்கிறார். மன்னிக்கணும், படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை தயாரித்தது யார் தெரியுமா? சொல்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய பதிவுகளை வந்து சேரும். இந்த பதிவை ஏன் நான் பதிவிடுறேன் அப்படின்னா, இந்த உலகம், இந்த கட்சி ஆரம்பிக்கிறது, மக்களுக்கு நன்மை பண்ணுறேன்ட்டு வர்றது, அப்போ இவரே வந்து விஜய் மக்கள் நல இயக்கம்னு ஆரம்பிக்கிறது, இதெல்லாமே பகல் வேஷம் என்று தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், இவர் மகன் டைரக்ட் செய்கிற படத்தை தயாரிக்கிறது சுபாஸ்கரன், லைக்கா நிறுவனம். எல்லாத்துக்கும் தெரியும், லைக்கா நிறுவனம் தான் ஏற்கனவே நிறைய படங்களை தயாரிச்சிருக்கு. இதே விஜயை வச்சு கத்திங்கிற படம் தயாரிச்சிருக்காங்க 2016. இப்போ என்ன புதுசாக வந்து நீங்கள் இது ஒரு செய்தியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் இந்த சுபாஸ்கரன்? சரி, இத்தனை வருஷமாக அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டால், இத்தனை வருஷமாக அவரை பற்றி யாரும் கவலைப்படலை. ஏன்னா அவர் சினிமாவில் நடிக்கிறாரு. ஒரு பெரிய டான்னு வச்சுக்கோங்களேன், தாதா. அறத்திற்கு எதிராக, அதாவது நல்ல வழியில் பணம் ஈட்டாத ஒருவனுடைய பணத்தில் ஒருவர் நடிக்கிறார் என்றால் அவரை நாம் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. காரணம், நடிப்பது அவர் தொழில். ஒருத்தன் திருடிட்டு வந்தானா, ஏமாற்றிட்டு வந்தானா, யார்ட்டையும் கொள்ளையடிச்சிட்டு வந்தானா, அதெல்லாம் பற்றி அவர் கவலை இல்லை. யாருக்கு? நடிகருக்கு. அவர் இந்த படத்தில் நடிச்சிருவார். ஆனால் எல்லாம் அறிந்த பின்பும் தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வருகிறேன் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட ஒரு நடிகர், ஒரு அரசியல் கட்சி தலைவராக இப்போ இருக்கும் விஜய், விடுதலை புலிகளுடைய பணத்தை ஏமாற்றியவர் சுபாஸ்கரன் என்பது மட்டுமல்லாமல், அவர் ஒரு ஹவாலா ஏஜெண்ட் என்று உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுபவர், அறியப்படுகிறவர். அவர் ராஜபக்சே, மகிந்த ராஜபக்சே, இலங்கையினுடைய முன்னாள் அதிபர், அவருடைய பினாமி என்று தான் அழைக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சந்தேக நிழல் படக்கூடிய ஒரு தயாரிப்பாளரை, தமிழர்களுக்கு எதிரான ஒரு கொடுஞ்செயலை செய்தவரை, அவர் செய்ததை நாம் பட்டியலிடலாம். தமிழா பாண்டியன் என்று ஒரு மூத்த பத்திரிகையாளர் உண்டு, அவரிடம் கேளுங்கள். அவர் சொன்ன தகவல் தான். அவரிடம் கேளுங்கள் இந்த சுபாஸ்கரன் யார் என்று. சுபாஸ்கரன் எத்தனை பெரிய தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்தார் என்பதெல்லாம் தமிழா பாண்டியன் சொல்வார், செய்தியாளர் சொல்வார். இவருக்கு எப்படி சுபாஸ்கரனோட இது கிடைச்சது? அவரும் இலங்கை தமிழர், விஜயனுடைய மனைவியும் இலங்கை தமிழர், அந்த தொடர்பில் கிடைச்சதா? எப்படி அவர் வந்தார் தெரியலை. ஆனால் இப்படி ஒரு ஆளிடமிருந்து பணத்தை பெற்று தன் மகனை டைரக்டர் ஆகும் விஜய் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்து விடுவார் என்று எப்படி நம்புவது? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.